ஆனால் இங்கே தன்னை பெற்றால் பெற்ற ஆண்மகனையை எப்படி தாளாட்டினார்? அவள் எப்படி தாளாட்டுகிறா? ஆரிரேரி ஆராரோ கண்ணே ஆரிரேரி ஆராரோ ஆரிரேரி ஆராரோ கண்ணே ஆரிரேரி ஆராரோ ஆரிரேரி ஆராரோ ஆரிரேரி ஆராரோ இனி இந்த குழந்தைக்கு நாம பேர் வைக்கணும். அப்படி இந்த பூமாலை தேவி தான் பெற்ற அருமை மகளுக்கு எப்படி பேர் வைத்தார்? யாருடைய பெயர் வேண்டுவோ யாருடைய பெயரிடுவோ அருமை உள்ளே மகள் தனி யாருடைய பெயரிடுவோ யாருடைய பெயரிடுவோ அருமை உள்ள மகள் தனி தோட்டுக்காரி அம்மையே சிறப்புடனே பேர வைத்த
என் தன்னை பெற்றாள் கொந்தளம்பராஜனுக்கு மகனாக பிறந்ததால் குமரப்பராசன் பேர் வச்சாங்களாம். பேரிட்டு வளர்ந்து வரக்கூடிய நாளைகள் எத்தனை வயதாகிறது? ஒரு வயது இரண்டாகி உயர் மூன்று நாளாகி ஒரு வயது இரண்டாகி ஒரு வயது உயர் மூன்று நாளாகி ஓடம்மா சரிதான் ஆடை கட்டே சொல்லுதாய் படித்தாய் சரி சரி ஆமா 7 வயசுல எழுத்துக்கலைகளை சொல்லி கொடுத்தாய். சரி சீரன் சிறப்போடு வளர்த்து வரக்கூடிய நாளைகளே வளர்த்து வரும்போது நடந்து ஓடி விளையாடி வளர்ந்து வரும்போது இந்த குமரப்பராசனுக்கு வயசு எத்தனை? 12 வயசு. தோட்டக்காரிக்கு வயசு எத்தனை? 12 வயசு. அந்த வேளையில் ஆமா இந்த குமரப்பராசனுடைய மந்திரியுடைய பெயர் என்ன தெரியுமானே? குஞ்சிராம சிறுக்கேன். இன்னொரு பேர் வைப்பாரா கிருக்கேணி? கிருக்கையில செவடா சிறுக்கேன். குஞ்சிராம சிறுக்கேன். சிறுக்கேன் சிறுக்கேன். இவன் தான் இந்த குமரப்பராசனுடைய மந்திரி. ஆமா. அப்படி இருக்கக்கூடிய வேளையில் ஒரு நாள் சமயத்திலே குமரப்பராசன் இந்த மந்திரி ஏன் சிறுக்கா குஞ்சிராமா உன்கிட்ட ரொம்ப நாளா எனக்கு ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் இப்போ நம்ம தட்டரிப்புல இருக்கோம். நம்ம பக்கத்து கோட்டை இருக்கு பத்தியா முட்டபதி. இந்த முட்டபதி கோட்டை அழகா செம்மையா சிறப்பா இருக்குன்னு சொல்லுதாங்க. எனக்கு ரொம்ப நாளா முட்டபதி கோட்டையை சுத்தி பார்க்கணும் ஒரு ஆசை. நீ வாரியா நம்ம 2 போவோம் எங்க அப்படி சொல்லிட்டு சொன்ன விட முடியாத இது மட்டும் சரியே ஆகாது. ஏன் உன்னுடைய தந்தை அறிவாரை ஆனால் உயிரோடு விட்டு வைக்க மாட்டான். எங்க அப்பாக்கு தெரிஞ்சா விட மாட்டாருன்னு உங்ககிட்ட ரகசியமா கேட்டேன். பாருங்க என்னடே நீங்க கூப்பிட்டதா உங்க அப்பாட்ட போய் சொன்னாலே போதும் எந்தாலும் புரியுது. அப்படித்தானே? ஆமா. இப்ப நீ தான் என்ன கூப்பிட்டா எங்க அப்பாட்ட சொல்லுவேன். இப்ப என்ன அப்பவும் தலை போறது அப்ப இப்ப என்ன ஐடியா போடுங்க? முடிவுக்கு என்ன முடிவு வரும்? பண்ணா குமரப்பராசன் என்ன உங்களுக்கு அந்த முட்டபதி கோட்டை அழகா பார்க்கணும். கோட்டையை சுத்தி எனக்கு பார்க்கணும். உங்களுக்கு கோட்டையை நான் சுத்தி காட்டுறேன். நீ என்ன செய்யணும்? நான் சும்மா நடந்து வந்த மாதிரி கோட்டைக்கு வெளியே வந்துருவேன். நீ குதிரைக்கு புல்லு போடுற மாதிரி குதிரையை கொண்டு வந்து நம்ம குதிரையில வெளியே வந்துட்டு சரியா கோட்டைக்கு வெளியே வந்து அந்த கோட்டை அழகா பார்க்க போறேன். யாரு கேட்டாலும் மூச்சு விட்டுறாங்க. நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஆபத்துல ஆபத்து உனக்குதே கண்டிப்பா அப்படின்னு சொல்லி மந்திரிய கூப்பிட்டுக்கிட்டு இந்த முட்டபதி கோட்டையை சுத்தி பார்க்கோங்க. இந்த கோட்டை அழகை பார்க்க வேண்டும் என்று கோட்டையை சுத்தி பார்க்க வரும்போது எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? நாளை கோட்டை வாசல்களோ 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 கோட்டை வாசல்களோ ஆடினே போனல்ல தோரணமா கோட்டை வாசல்களோ வாசல்களோ நாடி இருக்கும் தோரணமா செயலாரே கொத்தளமா சிறந்த மணி நிலைகளா சுற்றிலே கரிவரியா சுடேரே வாசல்களா அடக்கமுள்ளே கோட்டையிலே 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 யாரும் வெல்ல வெல்ல முடியாது. ஐயா 4 கோட்டை வாசல் நாடி நிற்கும் தோரணம் மண்டபம் மணிமேடைகள் இது எல்லாம் அப்படியே சுத்தி பார்த்து மெய் மறந்து வராது. ஏன் மந்திரி குஞ்சிராமா முட்டபதி கோட்டை எவ்வளவு கலை நயம் மிக்க உள்ளவர்களால் கட்டப்பட்டுள்ளது. உண்மைதான் பெரிய ஒரு கலைஞன் கட்டி இருக்கேன். ஒரு கவிஞனரை வர்ணிச்சிருக்கிறான். பெரிய கோட்டை எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? நான் உலகத்திலே யானை உட்கார்ந்து இருக்கிறது இந்த கோட்டையில தான் உட்கார்ந்து இருக்கேன். ஆமா அத மாதிரி யானை உட்கார்ந்துருக்குவேன். அதாவது கலைஞன் கிட்ட கவிஞன் அதை பாசித்தார். அதை பார்த்த கவிஞருக்கு கண்ணு இல்லாம ஏன் பிள்ளையார் உட்கார்ந்து இருக்காரு.
நான் யானைக்கு யார் போட்டு உட்காந்துருக்கேன்னு ரொம்ப பிரமிப்பா ரசிச்சவன். அதுக்கு அடுத்த இருக்க ஒரு சென்னையை பார்த்தாலும் உங்களுக்கு ஞாபகம் வந்த பிள்ளையாரும் முருகரும் இருக்கிறார். அப்படியா? அவரு முருகரை நான் சொல்ல மாட்டோம் இல்லையா? ஏன் அவருக்கு 2 மண்டாட்டி மகன் உதவியில இருக்காரு. அதை எப்படி நம்புவேன்? எம்மா அவருக்கு நான் நினைச்சேன் அது யாருன்னு கேட்டேன். ஆ. அப்பதான் லிங்கராசனை சொன்னாரு. அதான் தெரியலையா? சரி. அதுதான் நம்ம சமகர முருகன். கடவுளே, ஆமா. நீ எங்க போனா அடி வாங்கி தர அட்ரஸ் சொல்ல முடியாது. அட்ரஸ் வச்சிருக்காங்க. அந்த சமக்கிற முருகன் இல்ல, அவர் இல்லையா? அவனா இல்ல. ஆ. அதாவது இவர்தான் வெற்றி வண்டி வேலை வச்சுக்க மாதிரி வேலை. ஆமா, வேலையில இருக்கேன். அவரே அப்படி சொல்லி அந்த கோட்டையை ரசிக்கக்கூடிய அதே நேரம் சரி தோட்டக்காரி என்ன நினைக்கிறான்? நினைக்கிறான் நம்ம கோட்டைக்குள்ளே இருந்து ஆரம்பம். ஒரே இடத்துக்குள்ளே இல்ல. அந்த தோட்டக்காரியுடைய இணை புரியாத தோழி வானுமாமலை. அந்த வானுமாமலை வைத்து சொன்னாடியே, அடி அம்மா வாடாமலை அம்மா இங்க வா. தோட்டக்காரி நம்ம கொஞ்ச நேரம் கொந்தளப்பு மேடையில பந்தடிப்புமா? தோட்டக்காரி பந்தடிக்க. ஆமா, அந்த மற்றுள்ள தோழிகளை தான் கூட்டிட்டு வந்துட்டா. நீ வர்றியா பந்தடிக்க? நான் வரேன். ஏண்டி உத்தரவாசா என்ன நீ பந்தடிக்க வாரியாடி? நான் வர்றேன். வாரியா? ஏ வெள்ளையம்மா, நீ பந்தடிக்க வாரியாடி? வாரியா? ஏ கருப்பாயி, நீ பந்தடிக்க வாரியம்மா? வந்தாளா? ஏன் சொன்னாக்கா? வாமாக்கா. ஏ சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு வந்துட்டாளா? ஆமா, நம்ம எல்லாம் பந்தடிச்சா பந்து நிற்கும். இந்த சின்ன பொண்ணு பந்தடிச்சாலும் பந்து எங்க அவளை நடுவுல விட்டு பந்து அங்கேயே பேரட்டு பாப்போம். நேர் வருகிறாய். கொந்தளப்பு மேடையில தோட்டக்காரி அம்மா பந்தடிக்கிறான். எப்படி வாருங்க? பந்தடிக்க வாரா தோட்டக்காரி, பந்தடிக்க வாரா.